வணக்கம் நேயர்களே, MBA என் தமிழ் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வர்த்தக தொழிலுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து ரீசன் ஃபார் பிஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னால் 99% அல்லது 100% ஒரு வர்த்தக தொழிலுக்கான முக்கிய நோக்கம் லாபம் மட்டுமே. நீங்கள் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஒரு சேவை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் வந்து லாபமாக இருக்காது. ஆனால் ஒரு வர்த்தக தொழில் வச்சுருக்கீங்கன்னா அதனுடைய முக்கியமான நோக்கம் எப்போவுமே லாபம்தான். லாபத்தை நம்ம எப்படி உருவாக்க முடியும்? லாபத்தை வந்து மதிப்பு உருவாக்கம் மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியும். நீங்கள் ஒரு பொருளுக்கு மதிப்பு கூட்டி அல்லது ஒரு பொருளுடைய மதிப்பை மாற்றி அதை உருவாக்குனாதான் அதை விற்று நம்ம வந்து லாபம் பண்ண முடியும். ஸோ இந்த மதிப்பு உருவாக்குறதுக்கு ரெண்டு வகைகள் தான் இருக்குது. அதனுடைய வேரியேஷன் பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஒன்று, நீங்கள் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ஒரு சேவை அளிக்கணும். இதில் மற்ற மதிப்பு கூட்டுற மெத்தட்ஸ், வழிகள் இது எல்லாமே வேறு வேறையாக இருந்தாலும் பொதுவாக பெரிய ப்ராட் கேட்டகரி அப்படின்னா பொருட்கள் மற்றும் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ், பொருட்கள் மற்றும் சேவை தான். அதில் பொருட்களுடைய சில உதாரணங்களை வந்து பார்ப்போம். பென்சில், வாகனம், ஆட்டோமொபைல்ஸ், கார், பஸ்ஸஸ், லாரி, ஏரோப்ளைன், ஷிப்ஸ், சப்மெரைன்ஸ், நீர்மூழ்கி கப்பல், கணிப்பொறிக்கு போகிற மென்பொருள், ஆப்ஸ், ஆண்ட்ராய்டு, iOS சிஸ்டம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஸ், பெட்ரோல், வார இதழ், உணவுப் பொருட்கள், இது எல்லாமே வந்து பொருட்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்து வருது. இந்த உலகத்தில் நிறைய விதமான வந்து பொருட்கள் வந்து இருக்குது. சில பொருட்கள் சேவைக்கு உட்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிவிக்கு வந்து வாரண்டி இருக்குது. ஸோ ரிப்பேர் ஆச்சுன்னா வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ தட்ஸ் அ சர்வீஸ். ஸோ சர்வீஸ் ரிலேட்டட் டு அ ப்ராடக்ட், ஒரு பொருளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சேவை. வாரண்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரைவேட்டாக வந்து நம்ம ரிப்பேர் பண்ணோம். ஃப்ரிட்ஜோ, எலக்ட்ரானிக்ஸோ, அது வந்து அவங்க சேவை பண்ணுறாங்க. அவங்க வந்து பொருள் உற்பத்தி பண்ணலை, பொருளுக்கு மதிப்பு கூட்டலை. மதிப்பு கூட்டுறாங்க அப்படின்னா ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அது சரி பண்ணால் மதிப்பு வந்து அங்கே கூடுது. ஸோ சேவை மூலமாகவும் நம்ம வந்து மதிப்பு வந்து கூட்ட முடியும். ஆனால் ஒரிஜினலாக அவங்க பொருட்களை வந்து தயாரிக்கலை. ஸோ இந்த பொருளுக்கும் இந்த பொருட்கள் வேறு வேறையாக இருந்தாலும், பென்சில்லேருந்து ஏரோப்ளான் வரைக்கும் பொருட்கள் வேறு வேறையாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பொதுவான விதி இருக்குது, உருவாக்குற விதம் அப்படின்னு. இதை வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, அதுக்கு ஒரு யோசனை இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இல்லை, இது இருந்தால் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கும் லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதலில் வந்து உங்களுக்கு வந்து உருவாகணும். அந்த எண்ணத்துக்கு வந்து அதுக்கப்புறம் வடிவமைப்பு கொடுக்கணும். ஸோ டிசைன், அதை வந்து டிசைன் பண்ணணும். அதை டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி நீங்கள் விரும்புகிற மாதிரி அந்த பொருள் வேலை பார்க்குதா, மக்கள் அதை விரும்புவாங்களா, சீக்கிரம் உடஞ்சிருதா, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அது வந்து யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத சோதனை பண்ணணும். அந்த சோதனை பண்ணி அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வடிவமைக்கே போயிடணும், டிசைன் சைஸ்க்கே வந்து போயிடணும். உங்களால் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாது. நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் மார்க்கெட்டில் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் முதலீடு பண்ணதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த சோதனையில் உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் உற்பத்திக்கு வந்து போகணும். உற்பத்தி வந்து மேனுஃபேக்சரிங். இங்கே தான் வந்து நீங்கள் ஒரே ஒரு பென்சில் தயாரிச்சிருப்பீங்க, இது வந்து 1000 பென்சிலை எப்படி தயார் பண்ணுறது, 10,000 பென்சிலை எப்படி தயார் பண்ணுறது, 20,000 பென்சிலை எப்படி தயார் பண்ணுறது, 1,00,000, 1,00,00,000 அப்படின்னு அந்த உற்பத்தியை எப்படி விரிவாக்கம் பண்ணுறது. ஸோ ஒரு பென்சில் நீங்கள் தயாரிக்கிறதுக்கும் 10,000 பென்சில் தயாரிக்கிறதுக்கும் 1,00,000 பென்சில் தயாரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கு தேவையான மெஷின்ஸ் வாங்கணும், ஆளுங்களை வந்து வேலைக்கு போடணும், அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன போகிற வீடியோக்களில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து உற்பத்தியானதை வந்து விற்பனை பண்ணணும். விற்பனை வந்து சேல்ஸு, அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். நீங்கள் வந்து கடைக்கு போய் போடுறதோ, இல்லை வந்து ஏதாவது இப்போ வந்து ஏரோப்ளான் போடுறோம் அப்படின்னா, இப்போ போயிங் வந்து பண்ணுது அப்படின்னா எமிரேட்ஸ் வந்து கஸ்டமராக இருப்பாங்க. ஸோ அவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணணும், உற்பத்தி பண்ணணும். ஸோ சில பொருட்களுக்கான மேனுஃபேக்சர் பண்ணுற லீட் டைம்ஸ், அதாவது நீங்கள் டிசைன் டெஸ்டிங் முடிச்சுட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற ஆரம்பிக்கிறதுக்கு 1 நாள், 2 நாள், 10 நாளில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். சில பொருட்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கே 7-8 வருஷம் ஆகும். இப்போ ஒரு ஃப்ளைட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி நடத்துகிறீங்க, ஒரு ஃப்ளைட் விலைக்கு வாங்கணும், இல்லைன்னா நீங்கள் லீஸுக்கு வாங்கணும் அப்படின்னா, புது ஃப்ளைட் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 7-8 வருஷம், ஒரு 12 வருஷம் கூட ஆகும் அந்த ஃப்ளைட் வந்து உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு. அது வந்து லாங் லீட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து புதுசாக ஒரு டிஷர்ட் டிசைன் வரணும், ஒரு சுடிதார் டிசைன் வரணும் அப்படின்னா
ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி 7 days 10 days 7 to 10 டேஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து அதை ரிலீஸ் பண்ணிடலாம். அது வந்து லெஸ் லீட் ஐட்டம்ஸ், அதாவது உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான நேரங்கள் வந்து ஆகுது. அதுக்கப்புறம் வந்து விற்பனை. ஸோ விற்பனைக்கு வந்து அதுக்கான கான்டாக்ட்ஸ், நெட்வொர்க், மார்க்கெட்டிங் இதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த கோர்ஸில் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு பொருளுக்கும் இல்லாத சிறப்பு நாலேஜுக்கு இருக்குது. அது மட்டும்தான் டிவைட் பண்ணால் மல்டிப்ளை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கேபி. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி இமெயில் லிஸ்ட்டில் சேர்ந்துக்குங்க. வாரம் புதிய தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.